Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம டாப் ராமன் கரி நூடுல்ஸ் கூட முட்டை சேர்த்து ரொம்ப டேஸ்டா ஒரு நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இதே மாதிரியே இப்பி நூடுல்ஸ் கூட சிக்கன் சேர்த்து நல்ல காரசாரமா ஸ்பைசியா ஒரு சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுங்கற வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ இந்த டாப் ராமன் கரி நூடுல்ஸ் கூட முட்டை சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 4லேருந்து ஒரு 5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் ஒரு 2-3 செகண்ட் நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூண்டும் பச்சை மிளகாவும் லேசாக வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் தூளும் சோயா சாஸும் சேர்க்கும்போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 2-3 செகண்டுக்கு இந்த எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து கூட இருந்துச்சுன்னா மிளகாய் தூள் வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ இது ஒரு 2-3 செகண்ட் வதங்கட்டும். இப்போ நூடுல்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இதிலேருந்து 2 நூடுல்ஸ் மட்டும்தான் செய்ய போகிறேன். அதனால் 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 4 நூடுல்ஸுமே செய்கிறதா இருந்தால் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரியே 4 நூடுல்ஸும் சேர்த்து செய்யும்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே இதே மாதிரியே இன்னொரு பங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸ் கூடவே கொடுத்துருக்கிற இந்த டேஸ்ட் மேக்கரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதை ஒரு லிட் போட்டு மூடி நாம் வேறு ஒரு ஸ்டவ்வுக்கு நான் மாற்றி வச்சிடுறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இந்த நூடுல்ஸ் வேகட்டும். இப்போது அதே டைமில் நான் இன்னொரு கடாயில் எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் நான் இப்போது 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2லேருந்து 3 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிளகுத்தூள் சேர்க்கலாம். முட்டையை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிடும்போது அது கிடைக்காது, முட்டையே போடாத மாதிரி இருக்கும். முட்டை வந்து ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நூடுல்ஸ் வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாவோட சேர்த்து இந்த எக் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நூடுல்ஸ் வந்து ஃபுல்லாக வெந்து தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கிட்டோன்னா முட்டையும் நூடுல்ஸும் ஒட்டாத மாதிரி தனித்தனியாகவே இருக்கும். இந்த மாதிரி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த முட்டையோடு சேர்த்து நூடுல்ஸை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நூடுல்ஸில் தண்ணி எதுவுமே இல்லை. இந்த முட்டையும் நூடுல்ஸ் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான டாப் ராமன் கறி நூடுல்ஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.